So in this video we're going to discuss about radix shot. So radix shotல இப்போ கொடுத்துருக்க கொஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 digit நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு ஒரு 3 digit நம்பர், நெக்ஸ்ட் 2 digit சிங்கிள் digit 2 digit அண்ட் 3 digit. ஸோ இதுலேயே லாங்கஸ்ட் digit என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 3 digit நம்பர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கொஷின் பொறுத்த வரைக்கும் 3 digit நம்பர் தான் இருக்குது லாங்கஸ்ட்டாக. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடிக் ஷாட்டை 3 பாஸில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஷனில் நமக்கு லாங்கஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 digits. அப்போ எல்லா கொடுத்துருக்க கொஷனில் இருக்க எல்லா நம்பரையுமே 3 digitsக்கு கன்வெர்ட் பண்ணும் ஜஸ்ட் பை அப்பண்டிங் ஜீரோஸ். அப்போ இந்த 25 அப்படிங்கிறத 025 அப்படின்னு எழுதணும். 256 3 digit நம்பரை விட்டுடலாம். 80ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 0 அப்பன் பண்ணும், 10க்கு முன்னாடி ஒரு 0, இந்த 8க்கு முன்னாடி டபுள் ஜீரோஸ் அப்பன் பண்ணும். நெக்ஸ்ட் 15 174 இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நம்பர் ஆஃப் லாங்கஸ்ட் டிஜிட்டை பொறுத்து மற்ற எல்லா நம்பரையும் அந்த மாதிரி அப்பன் பண்ணிக்கணும். அப்பன் பண்ணதுக்கப்புறம் வில் பி கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் விச் இஸ் பாஸ் 1. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் பி கன்சிடரிங் அ பக்கெட் விச் இஸ் ranging from the size 0 to 9 எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கெட்டில் இப்போ பாருங்கள் we'll be having 0 1 2 3 4 5 6 7 8 9 பக்கெட் சைஸை இந்த மாதிரி ரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை கன்சிடர் பண்ணணும். ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இன் த சென்ஸ் இந்த லாஸ்ட் டிஜிட். ஸோ இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்பான் த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அந்த டேட்டாவை நம்ம பக்கெட்குள்ளே ப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 025ங்கிறதுல லாஸ்ட்டு பிட் என்ன நம்பர் 5 அதை தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 25 அப்படிங்கிறத வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும், அதாவது 5th பக்கெட்டில். நெக்ஸ்ட்டு 6ன்னு இருக்கா, 6th பக்கெட்டில் இந்த 256ஐ ப்ளேஸ் பண்ணணும். 0ன்னு இருக்கா, ஸோ 80ஐ இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ 10ஐ இங்கே ப்ளேஸ் பண்ணணும். 8ன்னு இருக்குது, அப்போ 8th பக்கெட்டில் 008ஐ ப்ளேஸ் பண்ணணும். 5ன்னு இருக்குன்னா அப்போ இங்கே 015ஐ ப்ளேஸ் பண்ணணும். 4ன்னு இருக்குன்னா 4th பக்கெட்டில் 174ஐ ப்ளேஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கப்புறம் இப்போ 0லேருந்து 9 பக்கெட்ஸ் ஆர்டரில் நம்பரை ரீஅரேஞ்ச் பண்ணும். அப்போனா எப்படி வரும் 080, அதாவது 0th பக்கெட்டில் இருக்கிற 2 டேட்டா, அடுத்து 174, அடுத்து 025 015 256 008. ஸோ இப்போ இங்கே கிடச்சிருக்க டேட்டாவை நெக்ஸ்ட் பாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் பாஸ்க்கு இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிட் எடுத்தோம், அடுத்த சிக்னிஃபிகண்ட் பிட்னால் இந்த நம்பரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கெட்ஸில் ப்ளேஸ் பண்ணணும். 9. ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ 8th பக்கெட்டில் 080ஐ ப்ளேஸ் பண்ணணும். அடுத்து 1ங்கிற பக்கெட்டில் 10, 7ங்கிற பக்கெட்டில் 174, 2ங்கிற பக்கெட்டில் 25, 1ங்கிற பக்கெட்டில் 15, 5ங்கிற பக்கெட்டில் 256, 0th பக்கெட்டில் 008. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்ன ஆகும், எகெயின் ஆர்டரிங் சேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி இந்த 0லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ 008 010 015 025 256 174 080. ஸோ இந்த ஆர்டரிங் ஆஃப் டேட்டாவை we have to consider for the next pass which is pass 3. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா அடுத்த பிட், அடுத்த சிக்னிஃபிகண்ட் பிட்டுங்கும் போது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை எல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வில் பி ஹேவிங் 0 1 2 3 4. இதில் ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்துக்கோங்க 008 0th பக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்தது 010 0th பக்கெட்,
0th பக்கெட்டில் 15, 0th பக்கெட்டில் 25, செகண்ட் பக்கெட்டில் 256, ஃபஸ்ட்டு பக்கெட்டில் 174, 0th பக்கெட்டில் 80. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஆர்டரிங் பண்ணி பாருங்கள். ஆஸ் செட் ஏர்லியர் 3 பாஸ்லேயும் இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சிடும். 3 பாஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். 8, 10, 15, 25, 80, 174 அண்ட் 256 நமக்கு ஷார்ட்டிங் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.